تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அழகான ஆழ்கடலை படைத்து அதில் அற்புதமான உயிரினங்களை அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அமைதி மார்க்கமும் பயங்கரவாதம் எனும் வழி சொல்லும் என்ற தலைப்பின் கீழ் இக்கருத்தரங்கத்தில் என்னுடைய கருத்துக்களை குவிக்க வந்துள்ளேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இஸ்லாம் பயங்கரவாதத்தை தூண்டுகிறது, தீவிரவாதத்தை தூண்டுகிறது. இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் என்றெல்லாம் பொய்யான கருத்துக்களை மக்களிடத்தில் பரப்புவதை நாம் பார்ப்போம். ஆனால் ஒருவர் திறந்த மனதோடு ஹதீசுகளையும் குர்ஆன்களையும் ஆய்வு செய்து பார்த்தால் இஸ்லாம் அமைதியின் பெயரால் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் அமைதியும் தான் கற்றுத்தருகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான், மக்களிடம் அழகிய முறையில் பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். என்பது குறிப்பிட்ட மதத்தவர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாது, முஸ்லிம்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாது. ஆக எல்லா மதத்தவர்களையும் தான் இந்த கூலூல் இன்னாசி ஹுஸ்னா, மக்களிடம் அழகிய முறையில் பேசுங்கள் என்பது எல்லா மதத்தவர்களை சார்ந்தவர்களையும் தான் எடுத்துக்கொள்ளும். வரலாற்றில் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, அதாய் இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு தல்ஹத் இப்னு உமர் என்ற ஒரு சீடர் இருந்தார். தல்ஹத் இப்னு உமர் அவர்கள் அதாய் இப்னு அபி ரபாஹ் அவர்களிடம் சென்று, உங்களை பார்ப்பதற்காக நிறைய மக்கள்கள் வருகை தருகிறார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணாதிசயத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நடந்து கொள்ளும் செயலை பார்த்து என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சில நேரம் அவர்களை கடுமையான முறையில் நடந்து கொள்கிறேன், தடித்த வார்த்தைகளை கொண்டு நான் பேசிவிடுகிறேன் என்றார்கள். அப்பொழுது அதாய் இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இந்த வசனத்தை நீ கேள்விப்பட்டதில்லையா என்று வகூலூ லின்னாஸி ஹுஸ்னா என்ற வசனத்தை ஓதி காண்பித்து அல்லாஹ் தஆலா மக்களிடம் அழகிய முறையில் பேச சொல்லியிருக்கிறான். அது உன்னுடைய எதிரில் நிற்பவராக இருந்தாலும் சரி, அந்த எதிரில் நிற்பவர் எந்த கொள்கையை கொண்டிருந்தாலும் சரி, அதை நீ அழகாக பேசு என்று கூறியிருக்கிறான். அப்படி இருக்கும் சமயத்தில் நீ எப்படி என்னை பார்க்க வருபவர்களை நீ இப்படி பேசலாம் என்று அறிவுரை செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது ஒரு யூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க என்றால் உன்னின் மீது சாந்தி உண்டாகட்டும் என்பதாக அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்க என்றால் உன்னின் மீது மரணம் உண்டாகட்டும் என்பதாக அர்த்தம். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கோபப்பட்டு, உன்னின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டுமாக, உன்னின் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகட்டுமாக என்றெல்லாம் சபித்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவை சற்று பொறுமை காருங்கள், அல்லாஹ் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்றார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே, அவன் என்ன வார்த்தையை கூறினான் என்று பார்த்தீர்களா? அது எப்படிப்பட்ட வார்த்தை என்று பார்த்தீர்களா என்று கேட்டவுடன் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்குத்தானே நான் அழைக்க உன்னின் மீது உண்டாகட்டுமாக என்று கூறிவிட்டு அமைதி காத்தேன். நீங்கள் ஏன் தடித்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அமைதிப்படுத்தினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். நியாயமாக பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதனை தான் திட்டி இருக்க வேண்டும். மாறாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை ஏன் அமைதிப்படுத்தினார்கள்? ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நல்லிணக்கத்தையே விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதின் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை சற்று பொறுமை காத்தார். சொல்லில் கூட பயங்கரவாதத்தை தூண்டாத மார்க்கம் இஸ்லாம் மார்க்கமாக இருக்கிறது.
அப்படி இருக்கும் சமயத்தில் செயலில் எப்படி பயங்கரவாதத்தை தூண்டுகிறது? இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வஇன் ஜனஹு லிஸல்மி ஃபஸ்தஹ் லஹா. சமாதான உடன்படிக்கையை செய்ய எதிரிகள் இணங்கினால் நாயகமே நீங்கள் இணங்கிச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஒரு இடத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக நிம்மதியை நிலைநாட்டுவதற்காக சில உரிமைகளை விட்டுத்தர வேண்டும் என்றாலும் அந்த உரிமைகளை விட்டுத்தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செல்வதாக ஒரு கனவு, நபித்தோழர்களுடன் உம்ரா செல்வதாக கனவு கண்டுவிட்டு நபித்தோழர்களிடம் எல்லா இடத்திலும் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு 1400 நபி தோழர்களுடன் உம்ராவிற்கு செல்கிறார்கள். ஹுதைபியா என்ற உடன்படிக்கையின் அவர்கள் நிறுத்தப்பட்டு அப்பொழுது அங்க சமாதான உடன்படிக்கை நடைபெறுகிறது. ஒரு தலைபட்சமாக அந்த சமாதான உடன்படிக்கையும் நடந்து முடிகிறது. அதற்கு பிறகு அவர்கள் நிறைய நிபந்தனைகளை இட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று என்னவென்று தெரியுமா? இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்ய முடியாது, சென்று விட்டு அடுத்த வருடம் வாருங்கள். அப்படி வரும் சமயத்தில் நீங்கள் பாதுகாப்புக்காக ஒரே ஒரு கத்தியை மட்டும்தான் எடுத்துட்டு வரணும், அதையும் நீங்க உரையில் போட்டுக்கொண்டுதான் எடுத்துட்டு வரணும் அப்படின்றாங்க. இதுவெல்லாம் விட மோசமான ஒரு நிபந்தனை, எங்களிடம் இருந்து மதம் மாறி உங்களிடம் வருபவர்களை நீங்கள் திருப்பி எங்களிடமே அனுப்பிச்சிடணும், அதே உங்களிடம் இருந்து எங்க கிட்ட வர்றவங்க நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்றாங்க. அதற்கு சஹாபாக்கள் எல்லாம் மன வருத்தத்துடன் இந்த வருடம் உம்ரா செய்ய முடியாது என்ற மன வருத்தத்துடன் இருந்த பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நபியே நாம் சத்தியத்தில் இல்லையா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் என்று கூறிய பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள், அப்பொழுது வாருங்கள் நாம் போராடுவோம், போர் செய்வோம் என்று கூறிய பொழுது, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்லிவிடுகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறார், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. நிச்சயமாக உமக்கு வெற்றியிலும் மகத்தான வெற்றியை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். நன்கு கவனித்து பார்க்க வேண்டும். சண்டையால் உண்மையான வெற்றி அல்ல, சமாதானத்தினால் தான் உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தில் இருக்கும் பொழுது சஹாபாக்களை பார்த்து, நீங்க எதிரிகளை யுத்தத்தில் சந்தித்தால் அவர்களை பொறுமையுடன் கையாளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வரலாற்றில் எந்த ஒரு மன்னர்களும் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார்கள். கொலை வெறியை தூண்டக்கூடிய வார்த்தைகளாகும், அவனுடைய குடும்பத்தை அழித்துவிடு என்ற வார்த்தைகளாகவும் மட்டும்தான் கூறியிருப்பார்களே தவிர பொறுமையாக செயல்படு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி எந்த மன்னர்களும் கூறியிருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் போர் செய்தார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், நாடுகளை பிடிப்பதற்காக அல்ல, நிலத்தை விரிவுபடுத்துவதற்காக அல்ல, அந்த நாட்டில் உள்ள அநியாயத்தை அழித்து அமைதியை நிலைநாட்டுவதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்தார்கள். இஸ்லாம் மார்க்கம் அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கமாக இருப்பதனால்தான் எல்லோரிடத்திலும் நல்லிணக்கத்தோடு நடந்து கொள், எல்லோரிடத்திலும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள், எல்லோரிடத்திலும் அமைதியாக நடந்து கொள் என்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறது. அதற்கு சான்றாக ஹதீசுகளை நாம் பார்ப்போம். யார் மக்களுக்கு இரக்கம் காட்டுவாரோ அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். சிறியவர்களுக்கு கருணையுடன் நடந்து கொள்ளாதவர் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்.
ஆகவே இஸ்லாம் மார்க்கம் என்பது அமைதியை மட்டும்தான் விரும்புகிறது என்று கூறி ஒரே நிறைவு செய்கிறேன். வாஹிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ். நம்முடைய சகோதரர் முகமது மஹ்சூத் இஸ்லாம் எந்த அளவில் அமைதியை விரும்பக்கூடியது அப்படின்னு பேசினார். அவர் அமைதியாகவே பேசினார்.